بسم الله الرحمن الرحيم. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரையோட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஏனைய நல்லடியார்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் எங்கெங்கும் நிலவட்டமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்குள் நுழைந்து விடலாம். குறுகிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையின் மகனார் ஆவார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஒரு பேர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். நாம் என்ன செய்வோம், பேரை நாம் பிரபலமாக சொல்வதை கேட்டிருக்கோம். இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக, அதாவது ஆறுதலாக இருந்தவர், உதவியாக இருந்தவர் யார்? அப்பாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர்கள் ஒரு நபர் இஸ்லாத்தை விட்டே வெளிவானார். இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாமிய எதிரியாக இருந்தார். யார்? அபூ லஹப். இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாக இருந்தார். யார்? அபூ தாலிப். ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒன்னு ஹம்சா, இன்னொருத்தர் அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுதான் இஸ்லாத்துக்கு வந்தார் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக, அவருடைய தாவாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு நல்கியவர் யாரு? அப்பாஸ். எந்த அளவு கேட்டாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நடப்பதற்கு முன்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பத்ர் போரில் நிறைய நபர்கள் போரில் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரல. அபூஜலுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, வந்தாங்க. அதுல சில நபர்களை நீங்கள் கண்டால் அவர்களை கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொல்றாங்க அவரை கைதியா படிங்க சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் பஃப்தரிங்கிற ஒரு நபர். இன்னொருத்தர் யாரு கேட்டாரா, அப்பாஸ் ரலியல்லாஹு. அவளை நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, கைது பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க போர் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் வரல அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவரை பத்தி சொல்ற நிறைய சொல்லணும், இருந்தாலும் சுருக்கமா முடிந்த அளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உம்முல் ஃபத்ல் இப்னு ஹாரிஸா. உம்முல் ஃபத்ல் இப்னு ஹாரிஸா அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய தாய். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லுபாபத்துல் குபரா. லுபாபத்துல் குபரா இந்த பேர் எங்க கேள்விப்பட்டவா இருக்கா? நேற்று கேள்விப்பட்ட. அவங்க பேர் என்னது? லுபாபத்து சுகரா. இப்னு அப்பாஸுடைய தாய் பேர் என்னது? லுபாபத்துல் குபரா. இவங்க யாரு? ரசூலுல்லாஹ் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸும் ஹாலித் பின் வலீதும் யாரு? அண்ணன் தம்பி உறவு. இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எப்பொழுது பிறக்கிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால். 3 ஆண்டுகளுக்கு முன்னால். அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது இவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 13 வயசு தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது
ஒரு வயசானா 13 வயசு. இவர் எங்க பிறக்கிறாருன்னா சிறுமே அபி தாலிப்னு ஒரு 2 மலைக்கடையில ஒரு கணவாய் இருந்துச்சு. அந்த கணவாயில சஹாபாக்களையும் ரசூலுல்லாவையும் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களையும் கொண்டு என்ன செஞ்சாங்க, அடைச்சு வச்சிருந்தாங்க. 3 ஆண்டுகள் இவங்கள்ட்ட பேசக்கூடாது, உறவு வச்சுக்கூடாது, உறவு கொடுக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது என்று ஊர் விலகல் பண்ணி வச்சிருந்தாங்க. கொலை செய்யும் அபூ தாலிப் கணவாயில. அது எங்க நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உமராவுக்கு ஹஜ்ஜுக்கு நீங்க போனீங்கன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த வீடுன்னு ஒரு இடத்த காட்டுவாங்க. அதுக்கு இந்த சைடு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மலை இருக்கு. அந்த மலைப்பகுதியில் தான் அந்த கணவாய் இருந்துச்சு. அங்க வச்சு பிறந்தவங்க யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க அம்மா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அம்மா. இவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவர் வந்ததுக்கு முன்னாடி ஒரு என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு வரதுக்கு முன்னாடியே இவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. இந்த ரிபாபத்துல் முபராக இந்த பெண்மணி. அந்த சமயத்தில் தான் இவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். அதாவது பருவம் அடையாத வயது, பருவம் அடையாத வயதுல ஒரு வர்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 13 வயசு தான் இவருக்கு இருக்கும். யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே தன்னுடைய நாட்களை கழித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8ஆம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்ளும் போது இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்ப இந்த 2.5 வருஷம் தான் ரசூலுல்லாஹோட இருந்திருப்பார். இந்த 2.5 வருஷமும் ரசூலுல்லாஹோடு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு வச்சிருந்தாரு அப்துல்லா இப்னு அப்பாஸ். யோசிச்சு பாருங்க, 13 வயசு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 13 வயசு பையன் அவனுடைய 10 வயசுல இருந்து அல்லது 9 வயசுல இருந்து ரசூலுல்லாஹோட இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறார். ஒரு 10 வயசுன்னு வச்சுங்களேன். அறிஞர்கள் வரலாற்று சொல்ற பொழுது பெண் என்ன செய்ய ஆகும். அப்போ அந்த 2 ஆண்டுகள் எல்லா சபைகளிலும் பெருமானரோடு இருந்தாங்க. யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ். எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்த பல ஹதீஸ்கள் இருக்குது. அதை ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலதுபுறத்திலே அந்த செல்வன் உட்கார்ந்து இருக்கிறார். இடதுபுறத்துல பெரும் அறிஞர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறார், பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் குடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு பொருள் வந்துச்சுன்னா வலதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இடதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா குலாம், ஓ சிறுவனே, நான் இந்த பாலை இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நான் கொடுக்கட்டுமா என்றார் ரசூலுல்லாஹ். அப்ப அந்த சிறுவன் சொல்கிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வாய் வைத்த அந்த பாலை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அந்த பாலை நான் தான் குடிப்பேன். நீங்க குடிச்ச இடத்துல நான் தான் குடிப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை வாங்கி அவர் என்ன செய்றாரு? குடிக்கிறார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டானா, ரசூலுல்லாஹ் வாய் வைத்த அந்த எச்சில் பாலை, அந்த பாலை அந்த சஹாபி அந்த சிறிய வயதில் குடிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் மீது எந்த அளவுக்கு அவருக்கு பாசம் இருந்திருக்கும் என்று யோசித்துப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் மேல எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மேல அவருக்கு பாசம் இருப்பார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டவர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் கேட்க செய்றாங்க. இப்ப நம்ம வீட்டுல விருந்தாளி வந்துருக்காங்க, பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன பையன் வலது சைடு உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம முதல்ல யாருக்கு கொடுப்போம்?
யாரு கொடுப்போம்? யதார்த்தத்தை சொல்லுங்க, யாரு கொடுப்போம்? இந்த பையனை பார்த்துக்குமா, கண்டுக்குமா? சின்ன பையன் என்ன போய் பையன் உன்னை போய் என்ன போய் அனுமதி கேட்கறது, அப்படிதான் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனாக இருந்தாலும் கூட பெருமானார் தன்னுடைய சுன்னத்தை மாற்றவே இல்லை என்பது ஒன்று. சிறுவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடியாது. அந்த சிறுவனுடைய உள்ளத்திலே ஒரு சிறு காயம் கூட பட்டுவிடக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு கருத்துமாக இருந்திருக்கிறார். அன்சாரி தோழர்கள் சொல்றார்கள், பெருமானார் பள்ளியிலிருந்து எங்களுடைய வீடுகளுக்கு வருகிற பொழுது 70க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டி வாசலில் நின்று கொண்டிருப்போம். 70 குழந்தைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பரக்கத்தான கையை கொண்டு கன்னத்திலே தடவுவார்கள். ஒரு குழந்தை கூட விட மாட்டார்கள். ஏன்னா ஒரு குழந்தை தடவிட்டு போற தலைவர்களை பார்க்கிறோம், மற்ற குழந்தை உள்ளத்துல அது ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும். எனவே 70 குழந்தைகளையும் பெருமானார் தடவி கொண்டுதான் போவார் என்று அந்த சிறுவர்களை ஒருவர் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறுவர்களுக்கென்றே தனி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் மிம்பரிலே உரை நிறுத்திக் கொண்டிருக்கிற பொழுது ஹசனும் ஹுசைனும் வந்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் தன்னுடைய உரையை பாதியில் நிறுத்திவிட்டு ஹசனையும் ஹுசைனையும் தூக்கி கொண்டு பெருமானார் மிம்பரில் ஏறி பயன் பண்ணார். இன்னைக்கு நடக்கும், அது நடந்தா விட்டுருவீங்களா நீங்க? அப்ப அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவரிடத்தில் நடந்த முறையை பாருங்கள். பள்ளிவாசல்ல பெண்கள் எல்லாம் வருகிறார்கள், ரசூலுல்லாஹி காலத்திலே குழந்தைகள் எல்லாம் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையை சுருக்கிறார்கள். என்ன சொல்லல, நாளையிலிருந்து குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்தார், தொழுகிறவங்களுக்கு பயங்கரமா டிஸ்டர்பா இருக்கு, எங்களால தொழுகிறதுக்கு பெரிய அஞ்சார் அப்படின்னு சொன்னாங்களா? தொழுகையை சுருக்கினாலும் பரவாயில்லை, குழந்தைகள் பள்ளிகளை வர வேண்டும் என்று நினைத்தார் பெருமானார். எனவேதான் அறிஞர்கள் தம்முடைய மார்க்கு தீர்ப்பை சொல்கிற பொழுது சிறுவர்கள் பின்சப்பில் தான் நிற்க வேண்டும். சிறுவர்கள் முன்சப்பிலே நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை பின்னாடி தள்ளுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்று சொல்கிறார். அவர் தள்ளக்கூடாது, பத்தா கொடுத்துருக்காங்க, நின்றுட்டா நிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவத்தை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த சிறுவனை உள்ளத்திலே சிறு காயம் கூட பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமொழிகளை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சிறியம்மா சின்னம்மா சித்தன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போறாங்க, போய் சொல்றாங்க, இன்னைக்கு நைட் நான் இங்கதான் படுக்கிறேங்கிறான். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் திருமணம் செய்த இறுதி மனைவி. மக்கால 2 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ரசூலுல்லாஹி மனைவிமார். ஒன்று அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க போனீங்கன்னா ஜின் பள்ளிவாசல் அந்த சைடு ஜன்னத்துல் முஅல்லாங்கிற ஒரு கபரிஸ்தானுக்கு போனீங்கன்னா ஹதீஜா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை பார்க்கலாம். இரண்டாவது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்க மதீனாவுக்கு போற வழியில மதீனாவுக்கு கிளம்பி ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துல ஒரு கபர் இருக்கும். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம். இந்து பாதுகாத்து வராங்க. போற வழியில உங்களுக்கு என்ன செய்வாங்க, காட்டி கொடுப்பாங்க. அப்ப மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இப்னு அப்பாஸ் போய் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு நைட் இங்கதான் படுக்கிறேன். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தலைகாணி வைத்து விட்டு சென்டர்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த சைடு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த சைடு ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க. பையன் சென்டர்ல படுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை வளமையாக தொழக்கூடிய நபர். பெருமானார் கழிவறைக்கு சென்று திரும்புகிற பொழுது அங்கே தண்ணீர் எடுத்து வைத்திருப்பதை பெருமானார் பார்க்கிறாங்க. தண்ணீர் கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, இந்த தண்ணியை எனக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் வச்சா என்று மைமூனாட்ட கேட்கிறாங்க.
மைமுனார் எல்லாம் சொன்னாங்க, உங்க பையன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் அதை செஞ்சாப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. பெருமானார் அந்த சிறுவனை அப்படியே கட்டி அணைத்து, ஒரு 11 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கட்டி அணைத்து பெருமானார் சொன்னாங்க, அல்லே ஒன்று ஹிக்குமா, இறைவா இந்த சிறுவனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சிறுவனுக்கு மார்க்கத்துடைய அறிவை நீ கற்றுக் கொடுப்பாயா என்று பெருமானார் தன்னை கட்டி அணைத்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாகவே அந்த சிறுவன் எழுந்து பெருமானாருக்கு தண்ணீர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பு. இன்னைக்கு நம்ம பையன் எந்திரிப்பானா? நம்ம பையனை எந்திரிச்சு அவன் கூட்டிட்டு வரதுக்கு இங்க ஜமாத்து கொடுத்துரு. ஏன்னா அந்த அளவுக்கு தூங்கி இருப்பான், பசங்க சிரிக்கிறாங்க, சின்ன பசங்க. அப்ப அந்த அளவுக்கு தான். ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரும் அவரை எழுப்பி விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் எடுத்து வைக்கிறார். வைத்தது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உதவு செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய இரவு தொழுகையை தொழுகிறார்கள் என்பதையெல்லாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சிறுவன் 10 வயது சிறுவன் அல்லது 11 வயது சிறுவன் பெருமானார் எப்படி உதவு செய்கிறார் என்பதை பார்த்து கற்றுக்கொள்கிறார் இரவு நேரத்தில். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்கிற அந்த சிறுவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க, சஃப்ல நிக்கிறாங்க, அவரும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானாருக்கு பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் பின்னாடி வர்றாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், 2 பேர் தொழுகும் போது ஒருத்தர் முன்னாடி இருப்பார், கொஞ்சம் பின்னாடி இருப்பார். அந்த மாதிரி இப்னு அப்பாஸ் நிற்கிறாங்க. நிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கத்தில் அப்படி பிடிச்சு பக்கத்தில் நிற்க வைக்கிறார். அப்ப இதுல ஒரு சுண்ணா நமக்கு என்ன தெரியுது, 2 பேர் தொழுதீங்கன்னா 2 பேரும் ஒன்னா தான் நிற்கணும். எப்படி நிற்க கூடாது, அதாவது வந்து பேக்ல வந்து நிற்க கூடாது. இவர் நிக்கிறார், பேக்ல நிக்கிறார். நின்ன உடனே பெருமானார் கையை பிடிச்சு நினைச்சாங்க, பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. தொழுது மூட்டு கேட்டாங்க, ஏன் என் அருகில் நிக்காம நின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு நேராக நான் இருப்பதா என்று சொன்னார். அந்த அளவுக்கு பெருமானார் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலே தீவிரமாக இருந்தவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 1660 ஹதீஸ்களை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இமாம்கள் வந்து எழுதுறாங்க, ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த நபித்தோழர்கள் 7 நபர்கள். அந்த 7 நபர்களில் ஒரு நபர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். 7 நபர்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். 1660 ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு, அபூபக்கருடைய ஆட்சியாளருக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர் வரைக்கும் மிகப்பெரிய அறிஞர்களுக்கு மத்தியில கல்விகளை கற்றுக் கொள்கிறார் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய நண்பரை அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது எத்தனை வயசு சொன்னாங்க? 13 வயசு இருக்குமா? ஒரு 14 வயசு வச்சுக்கீங்க. 14-15 வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சக தன்னுடைய நண்பரிடத்திலே அழைத்து சொல்கிறார், வாங்க நம்ம போய் சஹாபாக்கிட்ட கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் என்று அழைக்கிறார். 14 வயசு பையன் எங்க கூப்பிடுவா அப்படி இன்னைக்கு தன்னுடைய நண்பரை, ஆனா கிரவுண்ட்ல போய் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், அல்லது கிரிக்கெட் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லுவோம் தானே. நான் தப்பு சொல்றேன், அதுதான் அந்த வயசுல வரும். ஆனால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றார், பெருமானார் மரணித்ததற்கு பிறகு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் உண்டு. அந்த சஹாபாக்கள்
கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூப்பிடுகிறார் தன்னுடைய நண்பரை. நண்பர் சொல்கிறார், பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி கற்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மக்களும் அவரிடத்தில் சென்று கற்கப் போகிறார்கள், நான் இதற்கு சகாபாக்களத்தை கற்க வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றார், அன்று முதல் அவரோடு என்ன செய்கிறார், நட்பை துண்டித்து விடுகிறார், சகாபாக்கள கல்வியை கற்றுக்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். எந்த அளவுக்கு கேட்டானா, இந்த மத்தியான முகத்துறைக்கு முன்னாடி ஒரு தூக்கம் தூங்குவாங்க விட, அது ஒரு சுன்னத். ஒரு சஹாபிக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு தெரியுது, இந்த சஹாபிக்கு என்ன ஹதீஸ் இருக்குன்னு தெரியுது. இவர் நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா வீடு அடைக்கப்பட்டிருந்தது, உள்ளே சஹாபி உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல அந்த திண்ணையில அவர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த வெயில்ல, அந்த பாலைவனத்துல அவருடைய காற்றடிக்கிறவருக்கு அந்த மனிதர்கள் எல்லாம் மேலே விழுகிறது, கதவை தட்டாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த சஹாபி உருவாக்குவதற்காக கதவை திறக்கிற பொழுது யார் உட்கார்ந்துருக்கிறார்? அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் கேட்டாரு, நபி அவர்களின் மகனார் அவர்களே, நபி குடும்பத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் இங்கே வந்து உட்காரணுமா? இதான் தேவைன்னு சொல்லி நாங்க வந்து உட்காரணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துவதும் ஈமான் உள்ள விஷயம். மூன்று பண்புகளோடு உங்க குழந்தை வளர்ந்து சொன்னாங்க. குர்ஆன் கற்றுக் கொடுங்க, குப்பி நபியுக்கும் நபியை நேசிக்கும் அவங்களுடைய குழந்தை வளருங்கள், உப்பி ஆலி வைத்திகி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் நேசிக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு அப்பாஸை பார்த்த அந்த சஹாபி சொன்னார், நீங்க கூப்பிட்டு இருந்தானா நான் வந்திருக்கோம் அப்படின்னா. அவரு என்ன சொன்னாரு, அந்த வயசுல கல்வியை தேடி நாம் தான் செல்ல வேண்டுமே தவிர கல்வி நம்மளை தேடி வராதுன்னு சொன்னார். அப்ப கல்வியை தேடி செல்லக்கூடியவர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். இன்னைக்கு நம்முடைய பசங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆண்டு இருக்குது செய்தி, இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் போய் கதவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரா? பொண்ணு கதவை தட்டுல குழுக்குற அத்தனை பேர் எதிர்ச்சுவான். இல்லாட்ட வீட்டுல வந்து என்னால உட்கார்ந்து முடியாதுன்னுவான். அவ்வளவு பொறுமையான நம்ம பசங்களுக்கு பார்த்தாது. ஆனா அவர் ஒரு கல்விக்காக வேண்டி அந்த வெயில் என்றும் பாராமல் அந்த சஹாபியுடைய வீட்டிலே அமர்ந்து அந்த கல்வியை கற்றுக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இன்னும் எந்த அளவுக்கு ஒரு கல்வி கற்று மிகப்பெரிய அறிஞராக மாறினார் தெரியுமா? தர்ஜுமானுல் குர்ஆன் என்று அழைக்கப்பட்டார். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருமறை குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய அர்த்தங்களை தெரிய வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய விளக்கங்களை புரிய வேண்டும் என்று சொன்னால் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போகணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கற்றறிந்தார் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ். தாவூஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 70 சஹாபாக்களிடமிருந்து நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் எல்லாரையும் விட நான் இப்னு அப்பாஸுக்கு தான் போய் கல்வி கேட்டேன் என்று சொன்னார். அவருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மசாயில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது எல்லா சஹாபாக்களும் சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் போய் விளக்கம் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் போய் விளக்கம் கேட்கிற சமயத்திலே அவ்வளவு அழகாக சொல்வார். எனவே 70 சஹாபாக்கள்கிட்ட கல்வி கற்பதை விட நான் என்ன நினைச்சேன், அப்பாஸுக்கும் அப்துல்லா இப்னு அப்பாஸ்கிட்ட கல்வி கற்பனை நினைச்சு நான் ஒரு மாணவர் யாருக்கு இப்னு அப்பாஸுக்கும் மாணவர் தாவூஸ் ரஹிமஹுல்லாஹ். அந்த அளவுக்கு கல்வியில மிகப்பெரிய ஆர்வம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் இருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு எந்த ஒரு முடிவாக இருப்பதாக இருந்தாலும் அதுல முன்னிறுத்தக்கூடிய நபர்கள் முக்கியமான நபர் யாரு? இப்னு அப்பாஸ் தான். வயசு எவ்வளோ? ரசூலுல்லாஹ் மௌத்தாகும்போது 13, 2 வருஷம் அபூபக்கர் ஆட்சி போனாங்க. எவ்வளவு? 14, 15, 16, 17 வயசுல யாரு ஆட்சியில் இருக்கிறாரு? உமருடைய 16, 17 வயது சிறுவன் ஒரு மாபெரும் ஆட்சி செய்கிறார். உமருடைய ஆட்சியிலே எடுக்கிற அந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் சேர்க்கின்ற முக்கியமான நபர் யாரு? இப்னு அப்பாஸ்.
இதுல அப்துல் இவர் அவுத்து சொல்கிறார், உமர்கள் நான் சொல்றாங்க, உமர் அவர்களே எங்கள் வீடுகளிலும் சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஆனா இவரெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் உட்கார வைக்கல, நீங்க உட்கார வச்சுக்கீங்க வர அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் சஹாபாக்களை அழைத்து விட்டு சொன்னார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். வல் ஃபத்ஹுடைய அதாவது சொல்ற நஸ்ருடைய விளக்கத்தை கேட்டாங்க. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்தால், மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் நுழைவதை நிறைய நீங்க பார்ப்பீங்க. இந்த வருஷத்துக்கு என்ன விளக்கம் கேட்டார் சஹாபாக்கள். எல்லா சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அவ்வளவுதானே, நம்ம கூட்டம் கூட்டமா மக்கள் பார்ப்போம், அவ்வளவுதானே அப்படின்னாங்க. அப்பாஸ் கேட்டாங்க, அப்துல்லா அப்பாஸ் கேட்டாங்க, என்ன விளக்கம் கேட்டபோது அப்துல்லா அப்பாஸ் சொன்னார்கள், அந்த வசனம் பெருமானார் மரணிப்பதை சொல்லுகிறது சொன்னார். எல்லா சகாபாக்களும் ஆச்சரியப்பட்டு போனார். உமர் சொன்னார், நானும் அப்படித்தான் அது விலகி இருக்கிறேன், என்னுடைய விளக்கமும் அதுதான், பெருமானாருடைய மரணத்தை தான் அந்த வசனம் சொல்லுகிறது சொன்னார். எல்லா சகாபாக்களும் அப்துல்லா அப்பாஸுடைய அறிவாற்றலை கண்டு ஆச்சரியப்பட்டார். அந்த அளவுக்கு உமரல்லாவுடைய ஆட்சி காலத்திலையும் தன்னோடு வைத்திருந்த ஒரு சஹாபி யாரு? உமரல்லாவுடைய ஆட்சி காலத்தில் சஹாபி யாரு? இப்னு அப்பாஸ். நிறைய செய்திகள் இருக்கிறது, சுருக்கமாக சொல்லுவேன். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து, உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் பல போர்கள் நடக்கிறது, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் போர் நடக்கிறது. அத்துணை போர்களையும் கலந்து கொண்டார் யாரு? இப்னு அப்பாஸ். அவருடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தலைமை இமாமாக அனுப்பி வைத்தார். அந்த ஹஜ்ஜிலே சென்றவர்கள் ஒருவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. யார் உம்மு சலமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இன்னொரு மனைவி சென்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அரபாவுடைய மைதானத்திலே உரையாற்றுகிறார் இப்னு அப்பாஸ். சூரத்துன் நூர் 24வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை அந்த அரபாவுடைய மைதானத்திலே அவ்வளவு அழகாக சொல்கிறார். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அஅலமன் நாஸ் இப்னு அப்பாஸ், மனிதர்களில் அறிவு கூர்மை உள்ளவர், அதிக அறிவுடையவர் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவுக்கு அறிவாற்றல். அலி ரலியல்லாஹுடைய காலத்திலே சமாஜ்களுக்கு எதிராக போர்கள் செஞ்சாங்க இருந்தாங்க. அது அல்லாத நிறைய போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு அன்புக்குரியவர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி கட்டத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய தாயிப் என்கிற பகுதியிலே தன்னுடைய கல்வி பயணத்தை தொடர்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி நாட்டை கற்றுக் கொடுப்பதற்காக சொல்கிறார். மக்கால இருந்து உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க எல்லாம் அவங்க மீகாத்துக்கு போவாங்க. கர்துல் மனாஸிங்கிற மீகாத், அந்த மீகாத்துக்கு போற வழியில எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாங்க. எங்க? மஸ்ஜித் அப்துல்லா இப்னு அப்பாஸ் பள்ளிவாசல் இருக்கு, ஒரு பள்ளிவாசல். அங்கதான் அவருடைய அடக்கம் செய்யப்பட்டாங்க. யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்துல்லா அப்பாஸ் அவர்கள் எதுக்கு அவங்க இந்த தாயிஃபுக்கு போனாங்கன்னு கேட்டாரா, அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்காக வேண்டி மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் பல மாணவர்கள் அங்கு வந்து கல்வி பயின்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையில கல்வியை கற்று மக்களுக்கு பரப்புவதிலே இருந்தாங்க. தன்னுடைய 71வது வயதுல அதே இடத்துல வீட்டாங்க வஃபாத்தாயினார். வஃபாத்தாகும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை யார் வைத்தார் என்று சொன்னால், முஹம்மது இப்னு ஹனீஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் என்ன செய்தாரு, இதுக்கு தொலை வச்சாங்க. முஹம்மது இப்னு ஹனஃபியா. இந்த முஹம்மது இப்னு ஹனஃபியா யாரு கேட்டானா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு மனைவியுடைய மகன் தான். யாரு? முஹம்மது இப்னு ஹனஃபியா. அலி இருக்காங்க, அலி ரலியல்லாஹு அவருக்கு 2 மனைவி இருந்தாங்க. அதுல ஒரு மனைவியினுடைய மகன் தான்
இந்த முகமது இப்னு ஹனஃபியா. அந்த சமயத்தில் இவருடைய கபரை கொண்டு இவரை அடக்கம் செய்கிற போது பல தஃசீர்களிலும் பல வரலாற்று சீரா நூல்களிலும் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த கபர்ல கொண்டு போய் அவருடைய ஜனாசா வைத்திருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெள்ளை நிற பறவை அவங்க பார்த்தாங்க. அந்த பறவை சஹாபாக்களுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதை பார்த்து அவங்க சொல்றாங்க. சில பேர் சொன்னார்கள், அது அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய கல்வி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், அந்த பறவை மூலமாக காட்டுகிறார். அவரை அடக்கம் செய்கிற சமயத்திலே அந்த கபரிலிருந்து ஒரு சத்தம் வந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன சத்தம்? யாயுமன், அதாவது திருப்தி இறைந்த ஆத்மாவே என்று ஒரு வசனம். உங்களுடைய இறைவனத்தில் என்ன செய்யும் திரும்புங்கிற ஒரு வசனம். அந்த வசனம் நினைவில்லை. அந்த கபரிலிருந்து ஒரு வசனம் வந்ததாக அறிஞர் சொல்றார். ஏன்னா சில சமயங்களில் சில நேரங்களில் சில அறிஞர்களுக்கு அல்லாஹ் தஆலா கராமத்தை அற்புதங்களை சில சமயம் வழங்குவாங்க. அப்படி அந்த இப்னு அப்பாஸ் அவங்க அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்து முடிக்கிற சமயத்தில் அந்த பறவையும் அங்கிருந்து உயருது. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்ன அன்புக்குரியவர்களே, உமராக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த பள்ளிவாசல் போனீங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கு பக்கத்துல அவருடைய கபர்களை நீங்க பார்க்கலாம். அவருடைய அந்த கல்வியுடைய நினைவாக அவருடைய கபருக்கு பக்கத்துல ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸின் பெயரில் ஒரு லைப்ரரி வச்சிருக்கிறாங்க. எல்லாருடைய மக்களும் அங்கே வந்து இந்த கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய கல்வியுடைய சேவையை மக்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு பக்கத்திலே ஒரு லைப்ரரியும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அரசாங்கம் வச்சிருக்கிறார். இப்படி அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருந்தவர்கள், பல ஹதீஸ்களை கற்றவர்கள், கல்வி சேவைக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய 21ஆம் வயதில் இந்த மண்ணை விட்டு நினைச்சுகிறார், பிரிந்து போகிறார். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. நான் ஒரு 1/2 மணி நேரத்தை முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சுருக்கி இருக்கிறேன். நம்புக்குரியவர்களே, இந்த இவருடைய வரலாறு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வம் காட்ட வேண்டும். அதுக்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக எடுத்து குர்ஆனையும் சுன்னாவையும் கற்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அதுக்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இந்த கல்வி சேவைக்காக தங்களை அர்ப்பணித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி சுருக்கமாக பார்ப்போம். அதுக்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والحمد لله رب العالمين.